This is coriander seeds and jeerak, little pepper. We are going to grind it and make powder, a nice powder. Okay. This we can use if you drink with this thing, no, hot water. 1 spoon you mix in hot water and filter it and then drink. It will be a very great use for your body. Jeera, coriander leaves, pepper, coriander seeds, pepper and all, very good for health. இது வந்து கொத்தமல்லி விதை, ஜீரகம், மிளகு கொஞ்சமாக போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம்னா we can use it for butter milk. அப்புறம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு, பரோட்டா பண்ண எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது ஆட் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு இதோட பித்தம், இந்த கொத்தமல்லி விதைய சீடோடது என்னென்னா பித்தத்தை குறைக்கும். மிளகு உடம்புல இருக்கிற ஏதோ விஷத்தன்மை இருந்ததுன்னா அது போயிடும். ஜீரகம் வந்து உங்களோட வயிற்றை சரி பண்ணிடும், சமாதானப்படுத்தும், சரியா, கேஸ் இல்லாமல். ஸோ இந்த மூணும் ரொம்ப யூஸ்ஃபுல். மெந்தி அதில் போட்டுறாதீங்கன்னா கசந்துடும், அப்புறம் எல்லா உணவும் கசக்கும், பிடிக்காம போயிடும். இப்போ இது மட்டும் போட்டு நைஸாக பொடி பண்ணி சலிச்சு வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போடலாம். நல்ல பட்டர் மில்க் டெய்லி 2-3 டம்ளர் குடிக்கணும் எல்லாருமே. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஹெல்த்தி ஒரு சப்பாத்தியோ சொல்லலாம், இல்லை பரோட்டான்னு சொல்லலாம், ஒரு வித்தவுட் எனி வெஜிடபிள் ஆர் எனி திங், ஜஸ்ட்டு பிளெயின் பரோட்டா பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா இப்படி ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுடரை வந்து நீங்கள் இது பரோட்டாக்கெல்லாம் அப்படியே போடலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஹாட் வாட்டரோட குடிக்கிறதோ இல்லை பட்டர் மில்க் மோரோடு குடிக்கணுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, சலிச்சுக்கணும், ஃபைன் பவுடராக வச்சுக்கோங்க. நான் தொண்டையில் இறடும். ஸோ அதனால் இது பயங்கர யூஸ்ஃபுல்லே. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னால் குடித்தா ரொம்ப நல்லது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி சௌகரியம், உங்கள் உடல்நிலை எப்படி. பிளெயின் இதில் வெறும் வயிற்றில் குடித்தா வாமிட் யூமிட் வராமல் இருக்கான்னு பார்த்துண்டு ஏதோ ஒன்று சின்னதாக ஒன்று சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் இதை குடிக்கலாம். ஏன்னா எல்லாரும் உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால் இது பரோட்டாக்கு இப்போ நான் வந்து இது பவுட்ரு பண்ணி வச்சுட்டாச்சு. ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு அப்புறம் அளவளவாக பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். அப்போ தான் வாசனை போகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் பரோட்டாக்கு. இது வந்து கோதுமை மாவு, இது ப்ரோட்டீன் பவுட்ரு தானே, நல்லது. ஸோ அதை எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம சால்ட்டு போடுறோம். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா சப்பாத்திக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடுறாங்க. அது சப்பாத்திக்கெல்லாம் போடுறது கிடையாது. நம்ம சாத்துக்கு உப்பு போடுறது இல்லைல்ல, சைட் டிஷ்ஷில் தானே போடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் பேசிக் ஃபுட்டு சப்பாத்திங்கிறதுனால ஜாஸ்தி உப்பு போடுறது கிடையாது. கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்பாங்க சாஸ்திரத்துக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம பரோட்டாக்கு சால்ட்டு போட்டோம். இப்போ இன்னும் அடுத்தது சில்லி பவுடர், அப்புறம் இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இது இப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டு பொறுத்து இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணுனாலும் நல்லது தான் உடலுக்கு, இது ஒன்றும் கெடுதல் பண்ணாது. அதனால் இப்படி போட்டுக்கோங்க. இது உணவே மருந்துங்கிறதுனால நான் இதை பண்ணி காமிக்கிறேன். இது இப்போ சப்பாத்தி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை உணவுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா, தோசை சப்பாத்தி. அது ஏன்னா அடுப்பில் போட்டு சுட்டு எடுக்கிறோம், அதில் இருக்கிற வாட்டர் இதெல்லாம் போயிடுறது, கொஞ்சம் வறண்டு போயிடும். இட்லின்னா ஆவியில் வேக வைப்போம், அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஆனால் இந்த தோசை அண்ட் சப்பாத்தி ஏன் தொண்டை வரட்டி நிறையா தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் தோசை சாப்பிட்டாலோ அல்லது இந்த சப்பாத்தி இதெல்லாம் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டாலோ நீங்கள் கொஞ்சம் 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் நிறையா மோர், இந்த மாதிரி சீரகம் போட்ட மோர்,
அதுலேயே வந்து சுக்கு பவுடர் போட்டுக்கலாம், சீரகம், கொத்தமல்லி வரையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு மோர் சளி பிடிக்காமல், சில பேர் அப்படின்னு மோரை வாயில் விட்டு அப்படி ஒரு செகண்டில் வந்து ஒரு தும்மல்லாம் வரும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோல்டு எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சுக்கு பவுடர் போட்டுக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி காலையில் இஞ்சி, லெமன், தேன் விட்டு அது குடிச்சுக்கணும். நீங்கள் உடம்பை வந்து கோவில் மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். எப்படி கோவில் சிலைகளை அபிஷேகம் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுக்கிற மாதிரி நம்ம உடலும் ஒரு கோயில் தான். அந்த கோவிலையும் ரொம்ப க்ளீனாக 2 நேரம் குளித்து அப்புறம் நல்ல ஒரு சத்தான உணவுகள் சாப்பிட்டு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி தான் நம்ம உடலையும் பாதுகாக்கணும். அந்த உடல் பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் மனம் சரியாக வேலை பண்ணும். ஓகே, if you are clean, take 2 times bath a day, and then if you eat clean food only, your body is a temple, so you have to give the food very clean and healthy food only we have to eat. So then only we will be all right. Our mind will work properly, okay, in a soft way, not cruel way. Okay, அதுதான் நம்ம வந்து உணவுப்படி அமையுமாம் புத்தி அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குது. நம்ம என்ன உணவு சாப்பிடுகிறோமோ சுத்தமாக ஆரோக்கியமானதாக சாப்பிடுவோமானால் நம்மளுடைய மனம், புத்தி எல்லாமே கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணும். நேர்மையை கடைப்பிடிக்கும். நேர்மையான வாழ்க்கை வாழறதுக்கும் ஒரு குரூயலான எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து கண்டிப்பாக உணவுக்கும் நம்மளோட இதுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. இது நீங்கள் பகவத்கீதா படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். உணவுப்படி அமையுமாம் புத்தி. அதனால் நல்ல உணவுகளை சாப்பிட்ணும். ஸோ இப்போ நம்ம கொரியாண்டர் அண்ட் ஜீரக பவுடர் போட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடரோ இல்லை உங்களுக்கு பெப்பர் பவுடர் பிடிச்சினாலும் அது போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அஜ்வைன் போட்டுக்கலாம், அதாவது ஓமம், கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு. அது நான் போடுறேன் பாருங்கள். இப்போது நம்ம இதோட கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம். ஓமம் கொஞ்சம் ரொம்ப நல்லது, ஜீரணமாகும். ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப வந்து அளவெல்லாம் சொல்லங்கிறதுக்காக அது கசக்கும், அதனால் ஓவராக போடக்கூடாது. அப்புறம் இதை காட்டிலும் இப்போ கொஞ்சம் சில்லி பவுடர், ஏன்னா எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு வழக்கப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சம் மிளகு தூள் போடுறேன். மிளகு வந்து உடம்புல இருக்கிற விஷத்தன்மை ஏதாவது உள்ளே போயிருந்தால் கூட எடுத்துரும், அது ரொம்ப நல்லது. அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது ஒரு பொடி வந்து போன எபிசோடில் போனதுக்கு முந்தின எபிசோடில் நான் ஒரு பவுடர் பண்ணி காமிச்சேன். பரங்கி விதை, இந்த பரங்கி விதை, சூரியகாந்தி விதை, இந்த ரெண்டையும் வறுத்து கொள்ளு எல்லாம் போட்டு ஒரு பவுடர் பண்ணோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதுக்கு முந்தின எபிசோடுக்கும் முதல் எபிசோடு. அப்போ இந்த பவுடர் ஃபார் ஹெல்த்து நான் போடுறேன், 1 ஸ்பூன் போட்டேன். இதில் வந்து கொள்ளு இருக்குது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, அப்புறம் வெயிட் லாஸ்க்கு நல்லது, அப்புறம் பரங்கி விதை இருக்குது, அது பல விஷயத்துக்கு நல்லது, சொல்லவே முடியாது. அதே மாதிரி சூரியகாந்தி விதை பயங்கர ஆரோக்கியம், ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக வரும். சரியா? இப்போ நம்ம கொஞ்சோண்டு எனி குக்கிங் ஆயில் விடுறோம். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து இது நல்லா மாவாக பிசைய போகிறோம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பராத்தா பண்ணுறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா உடலுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுல பலதில் சக்தி இருக்கிற மாதிரியே தெரியல. நேற்று வந்து என்னோடய நேச்சர் க்யூர் டாக்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்ல சத்துணவு இப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் உங்களுக்கும் இதை நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரியும், பட் நம்ம கொஞ்சம் அப்படியே லேசியாக இதெல்லாம் செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் சில பேர். நான் எல்லாரையும் சொல்லலை, இப்போல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. அதனால் இன்னும் ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பழகணும். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லது. எல்லா சிக்னஸையும் அப்படியே இன்டெரக்டாக டேக் கேர் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிடும். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஃபுல் கைப்பிடி அளவு, இது கூட பத்தாது, ஃபுல் கைப்பிடி அளவு. நான் ஈவினிங்கும் வேறு மாதிரி சாப்பிடுவேன். இந்த ஃபுல் கைப்பிடி அளவு ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் போட்டு இதை கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த இது பல்ஜ் ஆகிடும் இதெல்லாம். ஸோ இது சீடு இருக்கிறது, உள்ள சீடு எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் நம்ம. இது ஊற வச்ச பாதாம், இது தோலை சீவிட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து இந்த பப்பாயாவோட வேல்யூ உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அயர்ன் ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அது சாப்பிட்ணும். அதே மாதிரி பேரிச்சம்பழம் டெய்லி 3ஓ 5ஓ சாப்பிட்லாம் காலையில். எந்த வயசு, ஒரு 10 வயசுக்குள்ளே எல்லாருமே இதெல்லாம் சாப்பிட்லாம். அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட காலையில் எழுந்தவுடனே அவசரத்தில் சுட சுட சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஒரு கரெக்ட் பண்ணிடலாம் ஆரோக்கியத்தை. இன்ஸ்டெட் ஆஃப் ஈட்டிங் ஹாட் ரைஸ், இதெல்லாம் பாவம் சாப்பிடவே முடியாது. ஈவினிங் வந்து நல்லா சூடாக சாப்பாடு போடுங்க. அதே மாதிரி மத்தியானமும் அப்படி தான் வறண்டு போகாத உணவுகளை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸில் வைங்க. வரட்டி பிடிச்சதுன்னா பாவம் அதுங்களுக்கு தண்ணி குடிக்கிறதோ இல்லை அங்கே டாய்லெட் போகிறதோ சில பேர் கூச்சம், போகிறதே இல்லை. அதெல்லாம் பண்ணனா ரொம்ப வந்து பின்காலத்தில் ரொம்ப பாதிக்கும். அந்த இதெல்லாம் யூரின்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லி கொடுங்க, பக்கத்துலேயே பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கட்டும். டீச்சர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் ஸ்கூலில் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். தண்ணி தான் எடுத்துன்னா சில பேர் அனுப்ப மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக ஏதோ டாட்ஜ் பண்ணுறாங்கலாம் கற்பனை படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல இன்டர்வல் பீரியடில் நல்லா தண்ணி குடிச்சுக்கணும், மறக்காமல் டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்களும் உங்களோட பங்குக்கு. சரியா? அப்போ தான் ஆரோக்கியம். அப்படி இல்லைன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள், பின்விளைவுக்கு கெட்ட விளைவுகள்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அந்த இதெல்லாம் கல் வந்துடும், ஸ்டோன்ஸ் வந்துடும். யூரின்லாம் கரெக்டாக பாஸ் பண்ணல, வரும்போது போகலைன்னா அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகி ஸ்டோன்ஸாக மாறிடும். அதனால் அதெல்லாம் ரொம்ப வயிற்று வலிக்கும், கஷ்டம். அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. ஓகேயா? இப்போ நம்ம பரோட்டா மாவு வச்சுருந்தோம் இல்லையா, பம்கின் சீடு, கொள்ளு எல்லாம் போட்டு, அப்புறம் கொத்தமல்லி வர பொடி, எல்லா ஹெல்த்தி பவுடர்ஸையும் போட்டு ஒரு பரோட்டா நம்ம பண்ணுறோம். ஓகேயா? ரொம்ப ஓவர் சன்னமாக இடணும்னு அவசியமே கிடையாது. அடுப்பத்தை வச்சாச்சு, போடுறேன். சப்பாத்தியெல்லாம் கல் நல்லா சுடணும். இந்த பரோட்டா வந்து சிங்கிள் பரோட்டா தான், டபுள் எல்லாம் போடல, சிங்கிளாக தான் திரட்டியிருக்கு, பரப்பியிருக்கோம். கொஞ்சம் அது நல்லா சுடட்டும்.
ஃபஸ்ட்டு பபிள் வரணும். பபிள்ஸ் வந்தப்புறம் தான் திருப்பி போடலாம். கொஞ்சம் இப்படி அமுத்தி கொடுத்தோன்னா பபிள்ஸ் வரும். இதுலேயே மெந்தியக்கீரையை பொடி பொடியாக நறுக்கி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நம்ம 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு கடலை மாவும் போட்டிருக்கோம். இந்த பரோட்டாவில் தயிர் எல்லாம் போட்டிருக்கோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நெய்யில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியாக சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். குழந்தைக்கும் நல்லது. நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால். ஆனால் எக்கச்சக்கமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, அது நல்லது கிடையாது. ஒரு நார்மல் இதில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நார்மல் கண்டிஷன் பாடி இருக்கிறவங்களுக்கு. ஓல்டு பீப்புள்னால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், விட வேண்டாம். சாதாரண குக்கிங் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கூட பரவாயில்ல, நல்லது தான். மாதிரி கொஞ்சம் நல்லா வேக வச்சு, பச்சையாக இல்லாமல் மாவாக இருக்கக்கூடாது, நல்லா வேக வைக்கணும். சும்மா நெய் கொஞ்சம் கொஞ்சம் தானே விட்டேன், ஆனால் கூட நல்லா இருப்பேன். ரொம்ப ட்ரையாக சாப்பிட்டா உங்களுக்கு தொண்டை எல்லாம் வரலும். இதோட நல்லா கொஞ்சம் செமி லிக்விட் பாஜி வச்சு சாப்பிடலாம். ஒரு சாலடு வச்சுக்கோங்க. முளைக்கட்டின பச்சைப்பயிறு, இதெல்லாம் கொண்டக்கடலை, அதை வச்சுக்கணும். அப்புறம் இது, அப்புறம் ஒரு சின்னதாக ஏதாவது ஸ்வீட் பண்ணி, சிம்பிளான ஸ்வீட் பண்ணி அது சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைவாக இருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி லன்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஹெல்த்தி பரோட்டா ரெடி. இதோட எல்லா மீல்ஸோடையும் சாலடோ, வெஜிடபிள் பாஜி, இல்லைன்னா ஃப்ரூட்ஸு எல்லாமும் வச்சு சாப்பிடணும். கலர் கலராக சாப்பிட்ணுங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப சொல்லலை. தினம் முளைக்கட்டின பயிறு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம். லெமன் பிழிஞ்சு லைட்டாக உப்பு போட்டு, உப்பு ஜாஸ்தி போடணுன்னு கிடையாது, எதுக்குமே அளவாக போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஃப்யூச்சரில் ப்ரெஷர் வருது அது இதெல்லாம். ஆனால் அளவு வேணும், உடலுக்கு தேவையான அளவு உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கணும் எல்லா உணவுலேயும். ஆனால் அந்த ஊறுகாய் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி சப்பாத்தி. இந்த இதுலேயே நல்ல ப்ரோட்டீன் பவுடர் எல்லாமும் இருக்குது, உடலுக்கு வேணுங்கிறது. அதே மாதிரி மருந்து, உணவே மருந்துங்கிற மாதிரி மிளகு இருக்குது, மிளகு பவுடர் இருக்குது, சீரகம் பவுடர் இருக்குது, கொத்தமல்லி வர பித்தத்துக்கான பவுடர், எல்லாமே ஹெல்த்தி பவுடர்ஸ். ஸோ அதனால் 2 in 1 டேஸ்ட்டு, நெய், அது குட் கொலஸ்ட்ரால். ஸோ இது ஒரு நிறைவான உணவுன்னு சொல்லலாம். இதோட நல்லா மோர் குடிக்கணும். ஓகேயா? இதோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க.
கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் பட்டாணி போட்டு ஒரு பாஜி பண்ண போகிறோம். திஸ் இஸ் brinjal, drumstick and peas. We are going to make one bhaji, semi-liquid bhaji. Cut it small, then you can get smaller pieces, then it will fry nicely. We are going to make this bhaji a little rich. I am going to use South India. Most of the people use only cooking oil or coconut oil. Mostly, I am telling, not everybody. Cooking oil or gingerly oil. Calcutta, they use mustard oil. Kerala, they use coconut oil for everything. Some of the North Indians, they use ghee or butter to fry and make bhaji and all. So we are going to make one simple bhaji, not too much of flavors. I am not going to add. In my cooking, I am not adding garlic. If you want, if you are interested to add, you can add it. Okay. So we can start. Let us pour little ghee. Okay. Little. According to your cholesterol level, okay? Be careful. Butter. Very small. கிராம்பு சும்மா ரெண்டு ஆர் லவங்க சொல்கிறது அது போடுறோம். It purifies your blood. That's good. So now we are going to only one onion. For 2 people I am making, no? So one full medium size onion I am putting. Cut it into small pieces and let it fry. இப்போ அனியன் வதங்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு 2 சின்ன பட்டை போட்டேன், கிராம்பு 2 போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி, எல்லா சமையலுக்குமே மஞ்சப்பொடி மஸ்ட்டு, கீரையை தவிர. கீரைக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ நம்ம
நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அரைச்சோம் இல்லையா பவுடர், கொத்தமல்லி வேற, 2 பெப்பர், சீரகம் நல்லா 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். ஸோ அந்த பவுடர் போட போகிறேன். நான் எப்போவுமே கையில் எடுத்தால் போடுவேன், அதே பழக்கம். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுக்கோங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லாயிருக்கும். ஓகேயா? வெங்காயத்தோடு நல்லா போட்டு போட்டுங்க. இப்போது 2 டொமேட்டோ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், பியூர். அதை நம்ம விட்டுருவோம். கையை வந்து நல்லா சமையல் பண்ணுறதுனால வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் கையிலேயே தான் எல்லாம் பண்ணுவேன். ஸ்பூன் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, கையில் சாப்பிடணும். நல்லா அடிக்கடி கையை வாஷ் பண்ணணும். ஒரு டாக்டர் எப்போவுமே சொல்லுவாங்க, நல்லா இந்த கை மட்டும் பாம் மட்டும் வாஷ் பண்ண பറ്റാது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள் கையாம்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போது தக்காளி ஜூஸ் விட்டாச்சு. நான் இஞ்சி வேணால் போட்டிருக்கேன் அரைக்கும்போது, ஆனால் பூண்டு கிடையாது. பூண்டு பிடிக்கிறவங்க பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் கூட ஐடியலாக இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சது, இல்லை ஏதாவது ரொம்ப ஒரீடாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சாங்ஸ் போட்டு அப்படியே பேக்ரவுண்டில் காது உங்களுக்கு பாட்டு தெரியுதோ இல்லையோ அதை பற்றி கவலை பண்ண வேண்டாம். பாட்டு அப்படியே கேட்டிங்கனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கர்நாடிக் மியூசிக் கேட்டோன்னா அது ஒரு இதமாக இருக்கும், காதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதில் மிளகு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி வர பவுடரில், அதனால் சில்லி பவுடர் போடணும். கொஞ்சமாக சில்லி பவுடர். கொஞ்சம் எப்போவுமே சிம்மில் வச்சு சமைங்க. அப்போ தான் தீயாமல் கருகாமல் கெட்டு போகாமல். சரியா? சரி. இப்போ நான் இங்கே பாருங்க, பால் 7 மட்டும் கலெக்ட் பண்ணி தயிர் உரக்கத்தி வச்சுருக்கேன். அவ்வளோ க்ரீம் சூப்பராக வந்திருக்கு, திக்காக வந்திருக்கு. இங்கே பியூர் பசும் பால் கிடைக்கிறது. வாசலில் பால்காரன் விடுவான். ரொம்ப நல்ல க்ரீம் வருது, வேறு பிரமாதமாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் இது பாருங்க, கட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. சில்லரில் சும்மா வச்சுருக்கேன், அவ்வளோதான். பிரமாதமாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தாலும் செம்ம ஹெல்த்தி, பியூர் வேறு. நம்ம கண்ணு தெரிஞ்சு நம்ம பால் ஏடெல்லாம் சேர்த்து வச்சு ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வெளியில் ஒரு நாள் உரக்குத்தி இந்த மாதிரி மறுபடியும் உரையானப்புறம் அதை எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி வருது. ஆல்மோஸ்ட் வெண்ணெய் அப்படி ஒரு ஸ்பூன் போட்ட மாதிரி. பிரமாதமான ஹெல்த்து, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பாஜிலெல்லாம் போட்டு கொடுத்து தனியாகலாம் சாப்பிடவங்களுக்கு டைமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பாஜிலெல்லாம் போட்டு கொடுத்துருங்க. அடுத்தது இப்போ நம்ம என்ன வெஜிடபிள் போடுறோமோ, உருளைக்கிழங்கு போடலாம். நான் இன்னைக்கு போடலை. ஓகேயா? இது உருளைக்கிழங்கு. இது நான் இன்னைக்கு முருங்கைக்காய், அப்புறம் பிரிஞ்சால், கத்திரிக்காய், அப்புறம் பட்டாணி, அதெல்லாம் மட்டும்தான் போட்டு பண்ணுறேன். 3மே ஹெல்த்தி. நீங்கள் இந்த கத்திரிக்காயை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது கிட்னியை சேவ் பண்ணுற ஒரு காய். சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சமாக சாப்பிடலாம். ஓகேயா? சுத்தமாக சில பேர் ஐயோ கத்திரிக்காயா அது அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க.
இது கிட்னியை சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு காய். அதனால் இது ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதனால தான் நிறைய பேர் சின்ன வெங்காயம் இந்த கத்திரிக்காயும் போட்டு தான் சாம்பாரே பண்ணுவாங்க நிறைய இடங்களில். அவளுக்கு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கும். நல்லா வைரல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப கொஞ்சம் தடுக்கும். ஸோ கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தணும். டோட்டலாக ஒரு காயாக அவாய்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அலர்ஜின்னு மனசு தோணுச்சுன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது வந்து இம்யூன் ஆகிடும், உங்களுக்கு பழகிடும். அதனால் ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட ஸ்பீச் கேட்டு அவளோட கேட்டு கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த வாட்டர் 2 பேருக்கு சௌகரியமாக இருக்கும், பாதி அளவாக இருக்கும். நான் புளிப்புக்கு வந்து நம்ம டொமேட்டோ 2 டொமேட்டோ அரைச்சி விட்ருக்கோம். ரொம்ப வறண்டு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது நல்லா கொதிக்கணும். ரொம்ப இப்போ தண்ணி மறந்து போய் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா இதுனூண்டு கடலை மாவு கரைச்சி விட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுலாம், அப்போ தான் கொதிச்சு வரும்போது கம்மியாயிடும். எப்போ தண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது உடம்பு. இந்த வெயில் இனிமேலாம் ரொம்ப வெயில். சிப் பண்ணி அலாரம் வேணால் வச்சுக்கோங்க, எவ்ரி 1/2 hour 1 hour நல்லா சிப் பண்ணி நல்ல தண்ணி அப்படியே உறிஞ்சி அப்படியே ஃபுல்லாக வாஷ் பண்ணுற மாதிரி தயவுசெய்து குடிங்க. இல்லைன்னா உங்களை அறியாமல் அந்த ட்ரைனஸ் வந்துடும். எனக்கு அப்படி தான், நான் இப்போ தான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் அந்த மாதிரி அனுபவிச்சிட்டேன் ட்ரைனஸ். ஸோ சால்ட்டு இப்போ வேணுங்கிற சால்ட் போட்டுக்கோங்க, பார்த்து அளவாக போட்டுக்கோங்க, வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நியூ கமர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சத்துணவாக சாப்பிடுங்க. ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த பாஜியில் நம்ம பண்ணினோம்ல பரோட்டா, அது கூட ஹெல்த்தி பரோட்டா. இப்போ சால்ட்டு எல்லாமே போட்டாச்சு. சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட்டன்ஸ் வேணும், அது ஒரு மாதிரி பாஜி கொஞ்சமாக ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா, இல்லை எல்லாருமே ஆக்சுவலாக காயோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு இத்தினூண்டு வெள்ளைப்பொடி, கரும்பு சக்கரை பொடி, கரும்பு சக்கரை இந்த மாதிரி ஏதோ ஒன்று போடலாம் கொஞ்சமாக. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பாஜி. ஓகேயா? எல்லாம் போட்டாச்சு, நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காகும். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேயா?
இதோ நம்ம பண்ண பரோட்டா, நல்ல நெய் போட்ட பரோட்டா. அப்புறம் முருங்கைக்காய், பட்டாணி, கத்திரிக்காய் போட்ட பாஜி. இது என்னென்னா நெல்லிக்காய் லேகியம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல, அது சில பேருக்கு வச்சு சாப்பிட பிடிக்கும். டெய்லி நெல்லிக்காய் ஏதோ ஒரு வகையில் நெல்லிக்காய் எடுத்துக்கணும், உடலுக்கு நல்லது. அதனால் நெல்லிக்காய் வச்சு சாப்பிட்றோம். இதோட தயிர் தொட்டு சாப்பிட்லாம், தயிரில் பூந்தி போட்டு சாப்பிட்லாம், அப்புறம் ட்ரை பாஜி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், எது வேணால் சாப்பிட்லாம். ஓகேயா? இது ஒரு ஹெல்த்தியான பரோட்டா. அதனால் இதை சாப்பிட்டு நீங்கள் எல்லோரும் பயனடையணும்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி. அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இது உங்களுக்கு பிடிச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சீயிங் திஸ். ஓகே, தேங்க்யூ.